அண்மையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதில் பங்கேற்று பாராட்டு விழா நடத்தினாங்க. மாநில சுயாட்சியை மீட்டு கொடுத்துட்டார், இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி செய்யல, இவர் தான் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ தமிழிசை இதை விமர்சிக்கிறாங்க. 4 ஆண்டு திமுக ஆட்சியில் எல்லா மக்கள்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்துவது ஏன், அனைவரையும் மிரட்டி நடத்துகிறார்களா அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். ஏறக்குறைய 11 ஆண்டு கால ஆட்சியை ஒன்றிய மோடி அரசு நிறைவு செய்திருக்கு. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பாலாறும் தேனாரும் ஓடுதா? சொல்லுங்க சார், பாலாறும் தேனாரும் ஓடுதா 11 வருஷமா? 1. 2016, 2017, 2018 இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் வழக்கத்துக்கு மாறாக 300 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 300 மடங்கு கூடுதலான தொகை விளம்பரங்களுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு ஒன்றிய அரசினுடைய செய்தி ஒளிபரப்பு துறையினுடைய வெப்சைட்ல இருக்கு, போய் பார்த்துக்கங்க. எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 300 மடங்கு. இது தேவையா? 300 மடங்கு விளம்பரம் பண்ணி என்ன செய்ய போறீங்க நீங்க? என்ன செய்து கிழிச்சிருக்கீங்க நீங்க 300 மடங்கு செலவு பண்ணி விளம்பரம் பண்ற அளவுக்கு? ஆனா இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர். அவர் அரியணை ஏறிய நாளிலிருந்து இந்த நிமிடம் வரை இந்த மக்களுக்கு என்ன அறிவிப்புகளை வெளியிட முடியுமோ அந்த அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார். அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, அதற்கு நிதி ஒதுக்கிக்கிட்டே இருக்காரு, அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த பாராட்டு விழாவை முதலமைச்சர் தனக்குத்தானே நடத்திக்கிட்டாரா? சொல்லுங்க, முதலமைச்சர் தனக்குத்தானே நடத்திக்கிட்டாரா? இல்ல அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை மகிழ்விப்பதற்காக நடத்திருக்காங்களா? பல்கலைக்கழகங்களை ஆட்டுவித்துக் கொண்டிருந்த பிசாசை அடித்து விரட்டி இருக்கிறார் முதலமைச்சர். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. பல்கலைக்கழகங்களை ஆட்டுவித்துக் கொண்டிருந்த பிசாசை அடித்து விரட்டி இருக்கிறார். சட்டத்தின் வழி நின்று அடித்து விரட்டி இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். தென்னாரெட்டியை ஜெயலலிதா விரட்டின மாதிரி விரட்டல சார். சட்டத்தின் படி நின்று அந்த பிசாசை அடித்து விரட்டி இன்றைக்கு கல்வி கட்டமைப்பு என்பது முழுக்க முழுக்க மாநில அரசு சார்ந்தது. மாநிலமே எல்லா வகையிலும் முடிவெடுக்கும், கல்வி கட்டமைப்பை நாங்களே தீர்மானிப்போம் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு அந்த பாராட்டு விழாவை பல்கலைக்கழகங்களின் சார்பில் நடத்துறாங்க. நடத்தினவங்க யாரு? பல்கலைக்கழகங்களின் சார்பில் அந்த பாராட்டு விழா திமுக நடத்தல, தமிழ்நாடு அரசு நடத்தல. இப்படி ஒரு சாதனையை மோடி செஞ்சா உங்களுக்கும் பாராட்டு விழா வச்சுக்கோங்க. யாரு வேணாம்னா? நீங்க என்ன சாதனையை செய்து கிழிச்சிருக்கிறீங்க இந்த 11 ஆண்டு காலத்துல?